Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமுசீகபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட 20 கிராமங்களை ராஜபாளையம் நகராட்சியும் இணைக்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது. இதனால் சொத்து வரி, குடிநீர் கட்டணம், குப்பை சேகரிப்பதற்கான சேவை உள்ளிட்ட வரிகள் உயரும் மற்றும் 100 நாள் வேலை திட்டமும் பாதிக்கப்படும் என்பதால் இத்திட்டத்தை ரத்து செய்ய கோரி 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சமுசீகபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகம் எதிரே முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சியோடு இணைக்கப்பட்டால் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய 100 நாள் வேலை திட்டம் பறிபோகும். வீட்டு வரி ரசீது பல மடங்கு உயரும். குடிநீர் கட்டணம் பல மடங்கு உயரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறு தொழில்கள் அளிக்கப்படும். ஆகவே தமிழக அரசாங்கம் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழிக்கக்கூடிய இந்த முடிவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அனைத்து கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். தென்காசி மாவட்டம் புலியரை அருகே இடப்பிரச்சினை தொடர்பாக பெண்ணை திமுக பிரமுகர் மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார். தாட்கோ நகர் பகுதியை சேர்ந்த தனபாக்கியம் என்பவர் தன்னை இடப்பிரச்சினை தொடர்பாக திறனற்ற திமுக மாவட்ட துணை செயலாளரான கென்னடி என்பவர் மிரட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தன் இடத்தை அபகரிக்கும் நோக்கில் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். எனவே இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார். திறனற்ற திமுக ஆட்சியில் திமுக நிர்வாகிகள் ஆளுங்கட்சி என்ற மமதையில் பதவியை பயன்படுத்தி பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். என்னுடைய வீட்டை அடிச்சு நொறுக்குதாங்க. நான் ஏன்னு கேட்டதுக்கு, நான் ஆளுங்கட்சியில் இருக்கேன், மாவட்ட துணை செயலாளர் மு கென்னடின்னு சொல்லுதாப்புல, நான் என்னன்னாலும் பண்ணுவேன், கலெக்டர்னாலும் போ அப்படின்னு சொல்லுதாப்புல. அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. அதே சமயம் என்னை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணதாங்க. நான் தனியாக தான் இருக்கேன். எனக்கு வீட்டுக்கார் கிடையாது. 2 பெண் குழந்தைகள் இருக்குது. ஒரு பொண்ணுக்கு 21 வயசு, ஒரு பொண்ணுக்கு 19 வயசு. ஆனால் இப்போதைக்கு என் கூட இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன். அதனால் இவங்க என்னை கொலை செய்யறதுக்கு உன்னை வீட்டை விட்டு நான் காலி பண்ணுவேன், இல்லாட்டி நீயே தற்கொலை பண்ணுன்னு என்னை மிரட்டுதாங்க. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்து உள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கோட்டை மேட்டுப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட RC செட்டிப்பட்டியில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மிகவும் பழுதடைந்து இடிந்து விழும் சூழலில் உள்ளது. ஆகையால் ஏதேனும் அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்னர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்துவிட்டு புதிதாக கட்டி கொடுக்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருக்கிறாங்க. வீடு 2000 வீடு இருக்குது. குடிநீர் 20 நாளைக்கு ஒரு முறை தான் வருது, 15 நாளைக்கு ஒரு முறை தான் வருது. தண்ணியே வித்தியாசமாக மாதத்துக்கு ஒரு தண்ணி தான் எங்களுக்கு கிடைக்குது. இதை பல முறை கோரிக்கை வச்சுட்டோம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே ஆமை வேகத்தில் நடைபெறும் அங்கன்வாடி கட்டுமான பணிகளை விரைந்து முடித்திட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாக்கூர் கிராமத்தில் கடந்த ஆண்டு அங்கன்வாடி கட்டுமான பணிகள் துவங்கப்பட்ட நிலையில் கடந்த சில மாதங்களாக பணிகள் நிறுத்தப்பட்டு கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் தனியார் கட்டிடத்தில் குழந்தைகள் அடிப்படை வசதியின்றி அவதிப்படுவதால் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து அங்கன்வாடி மையம் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திறனற்ற திமுக அரசை பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.